Hello dear brothers and sisters, welcome to Indian Polity. Indian Polity next நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 74th Constitutional Amendment Act 1992, அதாவது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு இல்லையா. ஓகே, இப்போ இந்த சட்ட திருத்தம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், புரியுதா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அர்பன் லோக்கல் பாடிஸ் இது எதில் வருது? உள்ளாட்சி அமைப்புகள் கீழே வரும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இல்லை லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வரும். சரியா, அப்படி சிலபஸில் பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டாப்பிக்கில் வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கீழே. ஓகேவா? போன ரெண்டு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இதில் கம்பைன் பண்ணி பார்க்குறது 11th 9th 6th எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோமா. எல்லாமே கம்பைன் பண்ணி தான் சிலபஸ் ஓரியன்டாக நம்ம ஆர்டராக பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்லுது, உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து பற்றின லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ரெண்டாவது பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு மூலயமா இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட பகுதி 9 அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது கிராம உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா, கிராம உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 73rd Constitutional Amendment Act இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 74th Constitutional Amendment Act 1992 மூலயமா அதை பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய அர்பன் லோக்கல் பாடிஸ்ன்றது உருவாக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9A இணைக்கப்பட்டிருப்பாங்க. சரியா, பகுதி 9A, ஆக்சுவலாக இதில் பகுதி 9 இருக்கும். அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை பற்றி தான் இப்போ நம்ம 1 by 1 அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அழகாக பார்க்குறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சரியா, 79வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1992 இப்படி நீங்கள் போட்டுட்டாலும் சரி, இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு டாபிக் போட்டு அது கீழே நீங்கள் 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1992 அப்படின்னு போட்டுட்டாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். சரியா, ஓகே. இப்போ பேசிக்காக எப்படி நம்ம கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு பேசிக் பார்த்துருப்போம், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதே தான் கிட்டத்தட்ட இதுக்கும் வரும். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புன்றது பொதுவாக கிராமப்புறத்துக்கும் சரி நகரங்களுக்கும் சரி என்னது பொதுவான ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஓகே. அதாவது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதில் 3 அடுக்குன்னு பார்த்தோமா, மாவட்ட அளவில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒன்றிய அளவில், அது வட்டாரம், அது ஒன்றிய அளவில் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா ஒன்றியம், அதாவது பிளாக் லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து கிராமங்கள், அதாவது பார்த்தோன்னா கிராம உள்ளாட்சி, புரியுதா, பஞ்சாயத்துகள், அந்த மாதிரி. அப்போ மாவட்டம், ஒன்றியம், என்ன சொல்றது, ஊராட்சின்னு சொல்லக்கூடிய கிராம அளவில். சரியா, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்றது நம்ம ஊராட்சி. சரியா, கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி 3 அடுக்குகள் இருக்கும். இது கிராமப்புறங்களை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு தேவையான யாரை வரணும்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பினர்களை, வார்டு மெம்பர்ஸை, உறுப்பினர்களை, கிராம ஊராட்சியுடைய தலைவரை இவங்களாம் தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் என்ன சொல்றது, நம்ம அந்த ஊராட்சி ஒன்றிய நம்ம வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஊராட்சி அதனுடைய உறுப்பினர்களை, வார்டு மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. சரியா, இதெல்லாம் நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுப்போம். இது கிராமப்புறத்து அளவில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றதுனால இதில் கிராம உள்ளாட்சி அமைப்புகள் சொல்கிறோம். ஓகேவா, இதே மாதிரி தான் சிட்டியில், ஓகேவா, ஒரு டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பேரூராட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்கள்லாம் கடந்து கொஞ்சம் பெரிய, அதை விட கொஞ்சம் பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரூராட்சின்னு சொல்லுவோம். அதான் டவுன் பஞ்சாயத்து, இல்லை என்ன சொல்றது நகர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கும் பெருசாக ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டி, புரியுதா, முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல நம்ம அதாவது முனிசிபாலிட்டி இல்லை முனிசிபல் கவுன்சில். அடுத்து வந்து இருக்கக்கூடிய அதிக அளவு பெரிய ஒரு நகரத்தை என்ன சொல்லுவோம்னா மாநகரம். நகரத்திலே பெரிய நகரம்னு சொல்லுவோம் மாநகரம். அதான் உச்சபட்ச ஒரு அமைப்புன்றதை பார்க்குறோம் நகர பஞ்சாயத்துகளில். ஓகேவா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா, கார்பரேஷன் சொல்லுவோம், மாநகராட்சின்னு சொல்லுவோமா. அப்போ இந்த மாதிரி மாநகராட்சிக்கும் சரி, நகராட்சிக்கும் சரி, பேரூராட்சிக்கும் சரி, இதுங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு இல்லை உள்ள இருக்கக்கூடிய மக்கள், அந்தந்த பகுதியில் அந்த மாதிரி சிட்டியில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தேவையான உள்ளாட்சி அமைப்புகள், அவங்களுக்கு தேவையான தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு தேவையான தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்புகள். புரியுதா, அவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பரை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஓகேவா, அவங்க கிராமங்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கிராம மக்கள் அவங்க கிராம உள்ளாட்சி அமைப்புகள் ஓட்டு போடுவாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க சிட்டியை சார்ந்து அவங்க இருக்கக்கூடிய சிட்டியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஓட்டு போடுவாங்க. புரியுதா, அப்போ அதில் நம்ம பார்க்கறதா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் கிராமப்புறம் அதே மாதிரி தான் நகர்ப்புறமும். அப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவின் முதல் மாநகராட்சி எது, நம்முடைய மதராஸ் மாநகராட்சி. ஓகேவா, இந்தியாவில் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி அப்படின்னா நம்ம சென்னை மாநகராட்சி. அப்போ நம்ம மதராஸ் மாநகராட்சின்னு சொல்லுவோம். எப்போ 1688. ஓகேவா, 1687 அதுக்கான ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுவோம், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஆங்கிலேய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு கீழே அதுக்கு அடுத்த ஆண்டு மதராஸ் மாநகராட்சி சொல்லக்கூடிய ஒரு கார்பரேஷன். சரியா, மட்ராஸ் கார்பரேஷன்
என்றதை உருவாக்கியிருப்பாங்க 1688. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து மദ്രാஸில் உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு அடுத்து பம்பாயிலையும் கல்கத்தாவிலையும் 1726 தான் உருவாக்கியிருப்பாங்க. 1726 தான் பம்பாயும் கல்கத்தாவும் மாநகராட்சிகளாக இருக்கும். ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியும். ரிப்பன் என்ன சொல்ற உள்ளாட்சிகளுடைய உள்ளாட்சி அரசாங்களுடைய உள்ளாட்சிகளுடைய என்ன சொல் தந்தை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, உள்ளாட்சி அமைப்புடைய தந்தைன்னு பார்த்துருப்போமா, அதே தான் உள்ளாட்சி அரசாங்கங்களின் மகாசாசனம். ஓகேவா? மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இல்லை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? ரிப்பன். அதுவும் யாரு? ரிப்பனுடைய ரெசல்யூஷன் தான் அப்படி சொல்லுவாங்க. அவர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை தான் உள்ளாட்சி அரசாங்கங்களின் மகாசாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எப்படி இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை சொல்றோம், அந்த மாதிரி உள்ளாட்சி அரசாங்களுடைய உள்ளாட்சி அரசாங்களுடைய மகாசாசனம் அப்படின்னா ரிப்பன் கொண்டு வந்த தீர்மானம். ரிப்பனுடைய தீர்மானம் எப்போ கொண்டு வந்திருப்பாரு? 1982. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. அதை தொடர்ந்து பார்த்தோன்னா காலத்தின் அடிப்படையில் 1907 ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு போன கிளாஸ் பார்த்துருமா. என்ன ஆணையம் அது? ராயல் கமிஷன். ஓகேவா? ராயல் ஆணையம். இதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? நிர்வாக பரவலாக்கம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஆணையம் ராயல் கமிஷன் பார்த்தோன்னா அதோடைய ரிப்போர்ட்டை அடுத்த 2 வருஷம் கழிச்சு 1909 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து இந்திய அரசாங்க சட்டம் வந்திருக்கும் 1919. இது மூலயமா இரட்டை ஆட்சின்றது கொண்டு வந்திருப்பாங்க. டையார்கி சிஸ்டம், டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம். அடுத்து பாளைய வாரியங்கள் சட்டம் 1924. இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இது மூலயமா உள்ளாட்சி அமைப்புகள் என்பது மாகாணங்களில் அதிகாரத்தின் கீழ். ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏன்னா அங்கே பாருங்களேன், 1935 இந்திய அரசாங்க சட்டம்ன்றது கொண்டு வந்திருப்போம். அப்போ தன்னாட்சின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மாகாண அளவில் இருக்கக்கூடிய அரசுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு கீழே அவங்களுக்கான ஒரு அதிகாரமாக உள்ளாட்சி அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? உள்ளாட்சி அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கான நிர்வாக அதிகாரம் மாகாணங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும். மாகாணங்களுக்கு கீழே அந்த அதிகாரம்ன்றது இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதை தொடர்ந்து நாளடைவில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் நிறைய குழுக்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அதோடைய விளைவாக பார்த்தீங்கன்னா 1989 64 மற்றும் 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஆனால் அது ரெண்டுமே என்ன பண்ணிருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கும், மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும், மாநிலங்களவையில் அது நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அது கிடப்பில் போட்டுருவாங்க, அது பாஸ் ஆகிருக்காது. ஓகேவா? இது நகர்ப்புறம் அப்படின்னு பார்க்கறதுனால இது 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நகர்ப்புறத்துக்கு பொருந்தும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புல பொருந்தும். வருஷமும் அதே தான் 1989. ஆனால் ராஜ்யசபால நிறைவேற்றப்படலை. ஓகேவா? இதை தொடர்ந்து எப்போது? ராஜீவ்காந்தி பீரியட்ல. ஓகேவா? அதை தொடர்ந்து PV நரசிம்மராவ் அவருடைய பீரியட்ல ரெண்டுமே அது காங்கிரஸோடைய ஆட்சி தான். ஓகேவா? ஸோ அப்போ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க 1992. 73 மாதிரியே ஒரே வருஷம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது நிறைவேற்றப்படுது. ஓகேவா? இதன் அடிப்படையில் தான் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், பொதுவாக மாநிலங்களில் 3 அடுக்கு கொண்ட ஒரு பஞ்சாயத்து அமைப்புல உருவாக்கணும். அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பேசிக். ஓகேவா? இதெல்லாம் பேசிக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா கொண்டு வந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? ஓகே, ஸோ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 இது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூன் 1, 1993. நல்லா பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது 93. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 9A. ஓகேவா? பகுதி வெறும் 9ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது எதை குறிக்கும்? கிராம உள்ளாட்சி அமைப்புகளை குறிச்சிடும். கிராம உள்ளாட்சி அமைப்புகளை குறிச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்கு பொருந்திடும். இதே 9A தான் என்னது? அது முனிசிபாலிட்டிஸுக்கு. சரியா? அது முனிசிபாலிட்டிஸுக்கு. ஓகேவா? முனிசிபாலிட்டிஸ்னா என்னது? நகர்ப்புறம் சார்ந்தது. ஓகேவா? நகராட்சிகளுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அது 11வது அட்டவணையா? இந்திய அரசியலமைப்புடைய 11வது அட்டவணை கிராம உள்ளாட்சி அமைப்பினுடைய பணிகள் பொறுப்புகளை பற்றி பேசும், அதுக்கான அதிகாரத்தை பற்றி பேசும். 12வது அட்டவணை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, அவர்களால கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன அப்படின்றது கொடுக்கும். இப்போ கிராமப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 29 பணிகள் பார்க்குறோம் இல்லையா? இதே நகர்ப்புற உள்ளாட்சிகள் அப்படின்னும் போது 18 பணிகள் இவங்களுக்கு கீழே வரும். ஓகேவா? சட்டப்பிரிவு 243 243 வரைக்கும் கிராம உள்ளாட்சிகள் பார்த்துருக்கோமா? இதுக்கு அடுத்த சட்டப்பிரிவு என்னது? 243P. சரியா? இதுல இருந்து 243 பாருங்களேன், 243 இசட் அதுக்கப்புறம் 243 ZA அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதே போல ZA, ZB, ZCன்னு போயிட்டு ZZ வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள். ஓகேவா? ஸோ இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமா
243 பியிலிருந்து 243 ZZ வரைக்கும் இது இடைப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாமே எதை பற்றி பேசும்? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேசும். இதனுடைய முக்கியமான ஆர்டிகல்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம், எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணிகள் என்னதுமா? 12வது அரசியலமைப்புடைய அட்டவணை அடிப்படையில் 18 பணிகள், அதாவது பொறுப்புகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது நிறைவேற்றப்பட்டுச்சு இல்லையா, ஜூன் 1. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு வருஷத்துக்குள்ள, ஓராண்டுக்குள் மாநில நிதிக்குழுவை அமைத்திடல் வேண்டும். எதுக்காக? ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புறம் சார்ந்தும் உருவாக்கப்பட்டாச்சு. அப்போ இதை சார்ந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ கிராமப்புறத்தில் கிராம உள்ளாட்சி அமைப்புகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தப்படணும் அப்படின்னா மாநில அளவில் அந்த சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் வேணுமா? ஓகேவா? அதே போல் நிதி பகிர்வு பண்ணணும் அப்படின்னா மாநில அரசுகளிட்டிருந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வு சார்ந்த விஷயங்களை வந்து பராமரிக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னா, பரிந்துரைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? நிதிக்குழு வேணும். அப்போது ஓர் வருஷத்துக்குள்ள மாநில நிதிக்குழுவையும் அமைக்கணும் அப்படின்றது சட்டம் சொல்லியிருக்கும். ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்றது உருவாக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரூராட்சிகள் கீழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 அடுக்குல கீழ்நிலை என்னது? பேரூராட்சிகள் சொல்லக்கூடிய டவுன் பஞ்சாயத்து. ஓகேவா? டவுன் பஞ்சாயத்து இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நகர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பேரூராட்சிகள் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நகராட்சிகள் என்ன சொல்லுவோம்? சிம்பிளா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இன்ன முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, கவுன்சில்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்த உச்சபட்ச நிலை மாநகராட்சிகள். ஓகேவா? முனிசிபல் கார்பரேஷன். ஓகேவா? நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றதை வச்சு நீங்களே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். இது இல்லாமல் நகரியங்கள், பாளைய வாரியங்கள், புரியுதா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. டவுன்ஷிப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நோட்டிஃபைடு ஏரியா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ஸ்பெஷல் ஏஜென்சி என்ன சொல்கிறது, அந்த இருக்கக்கூடிய இடம், அதுவும் என்ன சொல்றது, இது மாதிரி நிறைய கமிட்டிஸ், அது என்ன சொல்கிறது, நகர்ப்புறம் சார்ந்து இன்னும் நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், கண்டோன்மெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் என்னது, அதுவும் நகர்ப்புறம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு பகுதி போர்ட் ட்ரஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்தந்த பகுதி மக்கள் அது ஒன்று கிட்டத்தட்ட அதுவும் ஒரு நகராட்சிகள் மாதிரி தான் இயங்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 1 by 1 பார்த்துருமா? ஃபர்ஸ்ட்டு பேரூராட்சிகள் சொல்லக்கூடிய டவுன் பஞ்சாயத்து. என்னது? டவுன் பஞ்சாயத்து. நல்லா பாருங்க, ஊரக பகுதியிலிருந்து நகரமாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் என்ன சொல்லுவோம்? ஒரு ஊருன்றது ஒரு அளவு ஒரு பெரிய ஊர் இருக்கு. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவை தான் என்ன ஆகிடும், அந்த ஊராட்சியினுடைய அடுத்த நிலை பேரூராட்சியாக மாறும். ஓகேவா? அதான் பேரூராட்சி. சிம்பிள். ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் ஒரு இடைப்பட்ட நிலைன்னு சொல்லலாம். சொல்லாமா? ஓகே. இதனுடைய மக்கள் தொகை பாருங்களேன், 5000 15,000 வரைக்கும் இதனுடைய மக்கள் தொகைன்றது இருக்கும். சரியா? இருக்குது. ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய, அதை பார்த்தோன்னா பேரூராட்சி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேரூராட்சின்னு சொல்லுவோம். இதே நம்ம கிராமப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம், மேக்ஸிமம் ஒரு ஊர் வந்து பார்த்தோன்னா ஒரு 5000 ஆவரேஜாக. நல்லா பாருங்களேன், இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஒரு சில ஊரில் 5000க்கு மேற்பட்ட மக்கள் தொகையெல்லாம் கொண்டு இருப்பாங்க. ஆனால் அது ஊராட்சியின் அடிப்படையில் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா என்னது, ஒரு டிஸ்கிரைப் பண்ணது, புரியுதா? ஒரு டெஃபினேஷன், ஒரு வரையறை கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக நான் சொல்லக்கூடியது. ஸோ மக்கள் தொகை 5000 15,000 வரை கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு இருப்பிடத்தை என்ன சொல்லுவோம்? செட்டில்மெண்ட்டை, குடியிருப்புகள் என்ன சொல்லுவோம்? பேரூராட்சிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகேம்மா, நாய் சதம் கேட்டுச்சுன்னா, ஸோ டாக் பார்க் பண்ணுறக்கூடிய, அதை குறைக்கக்கூடிய ஒரு நாய் சதம் கேட்டுச்சுன்னா ஸோ தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, பேரூராட்சியின் உறுப்பினர்கள், ஒரு பேரூராட்சி இருக்குன்னா அதனுடைய உறுப்பினர்கள் மினிமம் 3 பேர்லேருந்து மேக்ஸிமம் 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்கள்லாம் யாரு? வார்டு மெம்பர்ஸ். எப்படி இப்போ கிராமம் இருக்குன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வார்டு இருக்கும் இல்லையா, அதே போல் பேரூராட்சிக்கும் வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. நிறைய வார்டுகள் இருக்கும். அதுக்கு மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும். ஓகேவா? மெம்பர்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? நாமளே மக்களாகிய நாம டைரக்டாக நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எந்த ஒரு வார்டை சார்ந்திருக்காங்களோ அந்த வார்டில் யாரெல்லாம் உறுப்பினராக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஓட்டு போடுவாங்க. அதில் ஒருத்தர் வார்டு மெம்பராக செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ மக்களால் நாமளே என்ன பண்ணுறோம்? நேரடியாக, நல்லா பாருங்க, நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம நேரடியாக அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அர்த்தம். ஓகேவா? இதே மறைமுகம் அப்படின்னா நம்ம மறைமுகம்னு போட்டிருப்பேன். ஓகேவா? மக்களால் தேர்ந்தெடுப்போம்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, நியமன உறுப்பினர்கள். இப்போ ஒரு பேரூராட்சி இருக்கு, வார்டு மெம்பர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்றோம். இது இல்லாம அந்த பேரூராட்சிக்கு உறுப்பினர்கள் வேற யாராவது இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா?
யார் இருப்பாங்க? அவங்களாம் யாரு பாருங்க, நாமினேட்டட், அதை பற்றி நியமன உறுப்பினர்கள், அரசால நியமிக்கப்பட்டவங்க, அரசு சார்ந்து இருக்கவங்க, அவங்க மெம்பர்ஸாகவும் வருவாங்க. யார் யார் வருவாங்க? சட்டமன்ற உறுப்பினர், அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ யாராக இருந்தாங்கன்னா அவர் ஒருவர், எம்எல்ஏ ஒருவர். அதே போல 2 பேர் நகராட்சி நிர்வாகத்தில் அனுபவம் இருக்கக்கூடியவங்க, நகராட்சியை நிர்வாகம் செஞ்ச ஒரு அனுபவம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல 2 பேர். நல்லா பாருங்க, மேக்ஸிமம் 2 பேர் தான், 2 பேர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவங்க தான் இந்த நியமன உறுப்பினர்கள். இவங்க கூட்டங்கள்ல கலந்துக்கலாம். பேரூராட்சி சார்ந்த கூட்டங்கள் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிர்வாக அடிப்படையில் ஏதாவது கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா அதை உறுப்பினர்கள் எல்லாம் கலந்துக்கலாம், எல்லாமே கலந்து, இவங்களும் கலந்துக்கலாம். அதே மாதிரி வார்டு மெம்பர்ஸ் எல்லாமே கலந்துப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஏதாவது ஒரு ரெசல்யூஷன், ஒரு முடிவுகள் எடுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த முடிவுகள் எடுக்கப்படும் போது எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்பெஷல் 2 பேர் சொன்னோம் இல்லையா, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் இவங்க 2 பேரும் ஓட்டு போட முடியாது. ஆனால் வார்டு மெம்பர்ஸுக்கு அந்த பவர் இருக்கு. ஏன்னா மக்களால் அந்த ஏரியாக்குன்னு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க நியமன உறுப்பினர்கள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பொதுவாக ஒரு என்ன சொல்றது, உள்ளாட்சி அமைப்புனாவே அதனுடைய பதவிக்காலம்ன்றது 5 ஆண்டுகள் இல்லையா? ஸோ இதே தான் அதுக்கும் வரும். அதே போல ரிசர்வேஷன் பாருங்க, சேம் ரிசர்வேஷன் தான். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான மக்கள் தொகையின் ப்ரொபோர்ஷன், அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும், பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். அதே போல வார்டு உறுப்பினர்கள் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, மக்களாகி நாம ஓட்டு போட்டு பேரூராட்சியில் நம்ம எந்த வார்டு, நிறைய வார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வார்டுலையும் அந்தந்த பகுதியில் கூடிய மக்கள், அந்தந்த வார்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த வார்டு உறுப்பினர் யாரும் சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அப்போ எல்லா வார்டுகளுக்கும் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பார் இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பார் இல்லையா, அவங்கள இருந்து ஒருத்தர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். புரியுதா? ஸோ அந்த பேரூராட்சி அந்த உறுப்பினர்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த உறுப்பினர்லாம் வந்து ஒரு கூட்டம் கூடுவாங்க. அதில் தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, தலைவரையும் துணைத் தலைவரும் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கமா? கிடையாது. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைவரையும் துணைத் தலைவரும் அவங்களுக்குள்ளேயே அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த தேர்தல் எப்படி நடக்குது, இவங்களுக்கு இந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் மறைமுகமாக நடக்குது. அதான் மறைமுகமான போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த கூட்டத்தை யாரு, தலைவர், துணைத் தலைவர், இந்த பேரூராட்சி தலைவருக்கு துணைத் தலைவர், இதை நம்ம என்ன சொல்ல தேர்ந்தெடுப்போம் இல்லையா வார்டு மெம்பர்ஸ்ல இருந்து. அப்போ இதுக்கான கூட்டத்தை யார் கூட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் கூட்டுவார். ஓகேவா? அடுத்த முக்கியமான விஷயம், பேரூராட்சின்னு வந்துட்டா நல்லா பாருங்க, பேரூராட்சின்னு வந்துட்டா அப்படின்னா நிர்வாகத்தின் அடிப்படையில் இப்போ நல்லா பாருங்க, இப்போ ஒரு மாநகராட்சி அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மாநகராட்சின்னு சொல்றோம்னா பொதுவாக மாநகராட்சியும் நகராட்சி ஆகட்டும், அதே போல் பேரூராட்சி ஆகட்டும், பொதுவாக இந்த எல்லா நிலைகளிலுமே அரசியல் சார்ந்து, பொலிட்டிக்கலாக அரசியல் சார்ந்து அந்த குழுவுடைய லீடர் ஒருத்தர் இருப்பார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லீடர் ஒருத்தர் இருப்பார். அதுக்கடுத்து அரசு அதிகாரி ஒருத்தர் அதனுடைய நிர்வாக தலைவராக இருப்பார். நல்லா பாருங்க, அரசியல் தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, நிர்வாக தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாநகராட்சின்னு சொல்றோம் அப்படின்னா மேயர் தான் யாரு, அவரு அரசியல் சார்ந்த ஒரு தலைவர். புரியா? மாநகராட்சியுடைய தலைவர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே மாநகராட்சியுடைய தலைமை நிர்வாகி அப்படின்னு பார்க்க வச்சுக்கோங்களேன், நிர்வாகி எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் சார்ந்து பார்க்குறோம் அப்படின்னா யார் வருவா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவார். ஓகேவா? அவரு படிச்சுட்டு எக்ஸிக்யூட்டிவ் வழியில் வந்திருப்பாரு. இவங்க மேயர்ன்றவங்க பொலிட்டிக்கலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்திருப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. அதே போல தான் பேரூராட்சிக்கு எக்ஸிக்யூட்டிவ் அளவில் நிர்வாகத்தின் அடிப்படையில் உள்ள தலைவராக இருக்கிறவர் யாரு, செயல் அலுவலர்னு சொல்லுவாங்க. யாரு? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர். ஓகேவா? ஸோ அப்போ பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யாரு, செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி. அடுத்த நிலை என்னது, நகராட்சிகள் சொல்லக்கூடிய முனிசிபல் கவுன்சில் இல்லை முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதனுடைய மக்கள் தொகை பாருங்க, அது 15,000 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, 15,000க்கு அடுத்து 15,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா அது நகராட்சிகள் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த நகராட்சிகளை 3 வகையா மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, வகையினம் ஏ, கேட்டகரி ஏ அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து கேட்டகரி பி, அதாவது வகையினம் ஆ, கேட்டகரி சி, வகையினம் இ. ஓகேவா? எப்படி நகராட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு நகராட்சி, எல்லா நகராட்சியும் ஒரே மாதிரி மக்கள் தொகை கொண்டு இருக்காது. ஒரு சில இடத்துல 15,000க்கு மேலே கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு நகராட்சி ஸ்டேட்டஸில் இருக்கும். ஒரு சில நகராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மாநகராட்சியாக மாறுறதுக்கு ரெடியாக இருக்கும், அதாவது அதிகமான மக்கள் தொகை கொண்டு தான் இருக்கும். ஆனால் மாநகராட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துக்க மாட்டாங்க.
புரியுதா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நான் மாநகராட்சி அறிவிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது மாநகராட்சி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு இருக்கும், ஆனால் நகராட்சியாகவே இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் தொகையும் அங்கே அதிகமாக இருக்குது, அதுக்கான நிதி வருவாய் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதிகமான நிலையில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில் வகையினம் ஆ, வகையினம் ஆ, வகையினம் இ அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. கேட்டகரி ஏ, பி, சின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3 வகையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வகையினம் ஆ அப்படின்றது மக்கள் தொகை 1,00,000க்கு மேலே, 1,00,000க்கு மேலே, இதுதான் டாப். ஓகேவா? 1,00,000க்கு மேலே, 1,00,000க்கு மேலே 3 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிட்டிஸில், இந்த மாதிரி நகரங்களில், நகராட்சிகளில் வார்டு உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 20 மேக்ஸிமம் 50 வரைக்கும் இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கு இல்லையா? ஓகேவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு வார்டுன்னு சொல்லிட்டு நிறைய வார்டுகள் இருக்கும். அப்போ 20 50 வார்டு வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அது குறிப்பிட்டு இவ்வளோதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து நகராட்சி தான், ஆனால் அதுக்கடுத்து குறைந்த மக்கள் தொகை கொண்டது. எப்படி? மக்கள் தொகை 50,000 இந்த 1,00,000 வரைக்கும், இந்த 1,00,000 வரைக்கும் இதனுடைய உறுப்பினர்கள் 15 30 பேர் இருப்பாங்க, வார்டு மெம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து நகராட்சியிலே பேசிக் வகையினம் சி. ஓகேவா? நம்ம மக்கள் தொகை 15,000 பார்த்தோம் இல்லையா? இங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. 15,000 இந்த 50,000 வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது தான் வகையினம் ஈன்னு சொல்லக்கூடிய நகராட்சி. இதனுடைய வார்டு மெம்பர்ஸ் 10 பேர்லேருந்து 15 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நகராட்சிகளை 3ஆக வகையினப்படுத்துகிறோம். பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், 15,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நகராட்சின்னு சொல்லணும் அப்படின்றது ஒரு வரையறை. ஓகேவா? எக்ஸாக்டாக அவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, மக்கள் தான் இருப்பாங்கன்றதே கிடையாது. ஓகேவா? மக்கள் தொகை 3 லட்சத்துக்கு அதிகமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அது நகராட்சி ஸ்டேட்டஸ்லேயே கூட இருக்கும். சார் 3 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கோமே, இதெல்லாம் ஒரு வரையறை மாதிரி. ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேர் இருக்காங்க, அதுக்கு நகராட்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, பொறுமையாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய சிக்கல் இருக்குது, நிர்வாக சிக்கல் இருக்குது. டக்குன்னு ஒரு சிட்டியை, ஒரு நகராட்சியை டக்குன்னு மாநகராட்சியை பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்எல்ஏ அந்த ஒரு பகுதியை சேர்ந்து, அந்த ஒரு நகராட்சி சார்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாநில சட்டமன்ற ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கார். அந்த எம்எல்ஏ பதவி வழினா எக்ஸ் அஃபிஷியோ, என்ன எக்ஸ் அஃபிஷியோ, நகராட்சியுடைய உறுப்பினராகவும் இருப்பார். அரசியல் சார்ந்து கவர்மெண்ட்டை வர அந்த நகராட்சியுடைய உறுப்பினராகவும் இருப்பார். ஓகேவா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நகராட்சி உறுப்பினராகவும் இருக்கார், அதே சமயத்தில் அந்த பகுதியுடைய எம்எல்ஏவாகவும் இருப்பார். அப்போ ஒரே சமயத்தில் 2 பதவி வைக்கிறார் இல்லையா? அதனால தான் ஒரு அலுவல் வழி பதவின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பதவி வழி, அலுவல் வழி அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 3 உறுப்பினர்கள் வரை எம்எல்ஏ, அது இல்லாமல் 3 உறுப்பினர்கள் வரை என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், அரசாங்கம் என்ன பண்ணுவோம், நகர சபைக்கு நியமிக்கும். நகர சபைன்றது என்னமா, ஒன்றுமே கிடையாது. நகராட்சி எலெக்ஷனில் மக்களால் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு. ஓகேவா? அந்த வார்டு மெம்பர்ஸ்லேருந்து தான் தலைவரும் துணைத் தலைவரும் எல்லாம் இருக்க போகிறாங்க, கவுன்சிலர் எல்லாமே இருக்க போகிறாங்க. புரிஞ்சதா? ஸோ அதுதான் நகர சபைன்னு சொல்லுவோம். நகராட்சியிலேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க கூடக்கூடிய ஒரு சபை தான் நகர சபை. அவ்வளோதான். அந்த நகர சபையில் தான் நகராட்சி சார்ந்த எல்லா முடிவுகளும் எட்டப்படும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அப்போ நகராட்சி வேற, நகர சபை வேற அப்படின்றத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிவு பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சிம்பிள். அப்போது கவர்மெண்ட் நினைச்சாங்க என்ன பண்ணுவாங்க, 3 உறுப்பினர்கள் வரை இந்த நகர சபைக்கு கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க, உறுப்பினர்களை நாமினேட் பண்ணுவாங்க. வார்டு மெம்பர்ஸ், நம்மளால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வார்டு மெம்பர்ஸ் இல்லாமல். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவும் அதில் நகராட்சியினுடைய அந்த நகர சபையினுடைய ஒரு உறுப்பினரும் கூட. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதில் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. ஓகேவா? யார் தேர்தலில் வாக்களிக்க முடியாது? இந்த 3 உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தலைவருக்கான தேர்தலையும் துணைத் தலைவருக்கான தேர்தலையும் இவங்க யார் வரணுன்றதை வாக்களிக்க முடியாது. எப்படி நம்ம பேரூராட்சியில் பார்த்தோம் அதே மாதிரி. ஓகேவா? ஏன்னா எங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, வார்டு உறுப்பினர்கள். இப்போ நகராட்சிக்கான எலெக்ஷன் நடக்குமா, நீங்களும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த ஒரு வார்டு மெம்பர்ஸாக இருப்பீங்க இல்லையா? வார்டு மெம்பரில் ஒரு வார்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க இல்லையா? வாக்களிப்பு என்ன சொல்றது, ஓட்டுரிமை கொண்ட ஒரு மக்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் என்ன சொல்றது, தொகுதி கிடையாது, வார்டுக்கான உங்களுடைய உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, வார்டு மெம்பரை தேர்ந்தெடுப்பீங்க. ஓகே, கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவார், அவர் தான் இந்த நகர சபைக்கு வருவார். இந்த வார்டு உறுப்பினர்களாகி இவங்க யார் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மக்களாகிய நாம தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். நகராட்சி எலெக்ஷன் என்ன பண்ணுறோம், நம்ம வார்டுடைய உறுப்பினர் இவர் தான்,
கவுன்சிலர் இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டு போடுறோமா, ஓட்டு போடுறோம். அப்போ நகராட்சிக்கான பதவிக்காலம் என்னது, அதே 5 வருஷம் தான். ஓகேவா. அடுத்து பாருங்க, 14 நாட்களுக்குள் உறுப்பினர்களுக்கு நகராட்சி துணை ஆணையர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேவா. அப்போ நம்மளுடைய வார்டு மெம்பர் செலக்ட் பண்ண நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் இல்லையா, அந்த பதவி பிரமாணத்தை யார் செஞ்சு வைப்பார்னா நகராட்சியுடைய துணை ஆணையர். ஓகேவா, துணை ஆணையர். அடுத்து பாருங்க, இடஒதுக்கீடு இங்கேயும் இருக்கா, இருக்கு. உள்ளாட்சி அமைப்புல எல்லா இடத்துலையுமே இடஒதுக்கீடு இருக்கு. யாருக்கு, பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. முக்கியமா பெண்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, வார்டு குழுக்கள். நிறைய வார்டுகள் இருக்குமா நகராட்சி சார்ந்து. இப்போ நம்ம அதோடைய வகையினத்தை பொறுத்து பொதுவாக நகராட்சியில் நிறைய வார்டுகள் இருக்குமா. ஓகேவா. இந்த வார்டுகளில் ஒரு வார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்டு ஒன்று இருக்குன்னா அந்த ஒரு வார்டு மட்டுமே ஒரு வார்டு குழுவாகவும் இருக்கும். இல்லை 2 வார்டு சேர்ந்து, இல்லை 3 வார்டு சேர்ந்து, இல்லை 4 வார்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்டு குழுவாக உருவாக்குவாங்க, ஒரு கமிட்டியாக உருவாக்குவாங்க. எதுக்கு, அந்த மொத்தத்தையும் சேர்த்து அந்த ஏரியாவுக்கான தேவைகள் அதை பூர்த்தி செய்கிறது அந்த குழு என்ன பண்ணுவோம், பார்த்துக்கும். அதுக்கான வேலைகள் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா. இதே போல இந்த வார்டு குழுக்கள்ன்றது உருவாக்கப்படும். இந்த வார்டு குழுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டுகளை கொண்டிருக்கும். இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகேவா. அடுத்து பாருங்க, நிலைக்குழு, ஸ்டாண்டிங் கமிட்டி. நிலைக்குழு, நகராட்சியில் நிலைக்குழு. இந்த நகராட்சி நிலைக்குழு அந்த நகராட்சி சார்ந்த எல்லா முடிவுகளும் நிர்வாகத்தின் அடிப்படையில் இவங்க எடுப்பாங்க. ஓகேவா. இதில் இந்த நகராட்சியுடைய தலைவர் யார், அதே போல் துணைத் தலைவர் யாரும். ஓகேவா. தலைவர், துணைத் தலைவர், இது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், வார்டு மெம்பர்ஸ். ஓகேவா. இந்த வார்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது கேட்டகரி ஏ சார்ந்த சிட்டியாக இருந்ததுன்னா 4 உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த நிலைக்குழுவில் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த 4 உறுப்பினர்கள் யாருமா, வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை யாராவது ஒரு முக்கியமான ஒரு 4 வார்டு மெம்பர்ஸை இவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா. இல்லை அப்படின்னா ஒருவேளை அது வகையினம் ஆவ சேர்ந்த ஒரு நகராட்சியாக இருக்குதுன்னா தலைவர், துணைத் தலைவர், 2 உறுப்பினர்கள். புரிஞ்சதா. இப்படி தான் இந்த ஸ்டாண்டிங் அப்படி நிலைக்குழுன்றது இருக்கும். ஓகேவா. இந்த நிலைக்குழு அப்படின்றது இதனுடைய பதவி காலம்ன்றது 2.5 வருஷம் தான். 2.5 வருஷம் தான். ஏன் 2.5 வருஷம்? மொத்தமாக நகராட்சிக்கான பதவி காலம் 5 வருஷம் பார்க்குறோம், அது வேற. நிலைக்குழுவோட பதவி காலம் 2.5 வருஷம் தான். ஏன் அப்படின்னா தலைவர், துணைத் தலைவர் அப்படியே தான் இருக்க போறாங்க. ஓகேவா. மேக்ஸிமம் தலைவர் அப்படியே இருப்பாரு, துணைத் தலைவர் வேணா மேபி சேஞ்ச் ஆகலாம், பீரியடை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். இல்லை துணைத் தலைவரும் அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 2.5 வருஷம் 4 உறுப்பினர்கள் வந்து பார்த்தா இவங்களுக்கான என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதிகாரம் கிடைச்சிருக்கும் இல்லையா. இப்போ இவங்க இல்லாமல் வேற யாராவது இன்னும் நிறைய வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சான்சஸ் கொடுக்கணும். அப்போ அவங்கள இருந்து இன்னொரு 4 பேர் வரலாம். கேட்டகரி ஏவா இருந்தா, கேட்டகரி பியா இருந்தால் இன்னொரு 2 மெம்பர்ஸ், வேற யாராவது 2 மெம்பர்ஸ். புரியுதா. அப்போ அவங்களுக்கும் ஒரு 2.5 வருஷம்ன்றது ஒரு அதிகாரம்ன்றது கிடைக்கும். புரியுதா. ஸோ இப்படிதான் இந்த நிலைக்குழுக்கள்ன்றது இருக்கு. புரிஞ்சதா. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த நகர சபைன்றது, அதான் நகராட்சி உறுப்பினர்கள் கூட ஒரு சபை. நகர சபைன்றது ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட்டம் கூட்டணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது என்ன சொல்றோம், எப்படி கிராம சபைகள் பார்க்குறோம், கிராம சபை கூட்டம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நகராட்சிக்கான இந்த நகர சபை கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட்டணும். ஓகேவா. அடுத்து பாருங்க, நகர சபை தன் பணிகளை செய்ய துணை குழுக்களை, அதாவது நகர சபை ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த மாதிரி கமிட்டிலாம் உருவாக்கலாம். வார்டு குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டி, அது நிலைக்குழுக்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த குழுக்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருந்த உதவி செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வேணாலும் குழுக்களை என்ன பண்ணுவோம், இந்த நகராட்சி அமைப்புன்றதை உருவாக்கிக்கும் வேணும்னா, அவசியம்னா. ஓகேவா. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு பேரிடர் காலம் வருது, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ் ஒரு பேரிடர் காலம் வருதுன்னா திடீர்னு அந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா அது சம்மந்தப்பட்ட அந்த பேரிடரை சமாளிக்கணும் அப்படின்னா அதை சார்ந்த ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க, கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிலைக்குழுக்கள்லாம் தேவைப்படும். ஓகேவா. நான் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய தேவைகள் இருக்கும். வேணும் அப்படின்னா துணை குழுக்களையும் இவங்க அமைச்சுப்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, இப்போ நகர்மன்ற உறுப்பினர்கள், அதாவது நகரசபை நகர்மன்ற உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்களாக இருப்பர். ஓகேவா. அதாவது நகர்மன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, நகரசபை உறுப்பினர்களாக இருப்பர். அதாவது நகரசபையிலையும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. புரியுதா. எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து பாருங்க, நகரசபை குழுக்கள் 2 வகையாக பிரிக்கப்படும். இந்த நகரசபையில நம்ம பார்த்த இந்த நகரசபையில 2 வகையான குழுக்கள் இருக்கும். ஒன்று சட்டப்பூர்வ குழுக்கள், இன்னும் சட்டப்பூர்வமற்ற குழுக்கள். புரியுதா. சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் ஒன்று, சட்டப்பூர்வ குழுக்கள் ஒன்று. முக்கியமான நிர்வாகம் சார்ந்த அந்த நகராட்சி சார்ந்த முக்கியமான வேலைகள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த சட்டப்பூர்வ குழுக்கள்கிட்ட அவங்கள்ட்ட அந்த என்ன சொல்றது அந்த சப்ஜெக்ட் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அந்த கமிட்டிஸ் அந்த முக்கியமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா. அடிஷனலாக என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க.
ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க நகர்மன்றம். இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா நகர்மன்றம். இந்த நகர்மன்றம்னா என்ன? உறுப்பினர்களில் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுப்பு. ஓகேவா? நகரசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்? நகர்மன்றத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த நகர்மன்ற தலைவரின் பதவி காலம் 5 வருஷம். 1 அல்லது 2 துணைத் தலைவர்களை வேணும்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 துணைத் தலைவர்களையும் கூட வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற கூட்டத்தை கூட்டுகிறார். அதாவது அந்த நகராட்சியில நகர்மன்றம்ன்றதுல கூட்டுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னா தலைவர் தான், ஆப்வியஸ்லி தலைவர் தான் அதுக்கு தலைமை தாங்குவார். அவர் தான் கூட்டத்தை கூட்டுவார், தலைமை தாங்கிறது அவர் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, நகர்மன்றத்தின் முதன்மை பேச்சாளர் யாரு? நகர்மன்ற தலைவர். ஓகேவா? எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மக்களவையில் பார்த்துருப்போம். ஒரு மக்களவை கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் உரையாற்றுவா? அதுக்காக மக்களவை சபாநாயகர் தான் சார் தலைவர், அவர் உரையாற்றுவார். அதுக்கு முன்னாடி யார் உரையாற்றுவா? குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முதன்மை பேச்சாளர். அப்போ நகர்மன்றத்தினுடைய முதன்மை பேச்சாளர் யாரு? நகர்மன்ற தலைவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, நல்லா பாருங்க, அந்த கூட்டமும் அவருடைய தலைமையில் தான் நடக்கும். அது இவருடைய முதன்மை பேச்சாளர் தான் ஏன்னா தொடங்கி அந்த ஒரு கூட்டத்தை கூட்டி வைப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நகர்மன்றத்துக்கும் ஒரு நிர்வாக அலுவலர் அரசால் நியமிக்கப்படுவார். நிர்வாக அலுவலர் நியமிக்கப்படுவாங்க. நகர்மன்றத்தை ஆளுகின்ற அமைப்பு நகர்மன்ற குழு. புரியுதா? எப்பயுமே எல்லாத்துலேயும் ஒரு குழு இருக்கு இல்லையா? அந்த குழு தான் அதுக்கு ஆளுகின்ற ஒரு குழு. அடுத்து பாருங்க, நிர்வாக அலுவலரால் சட்டம் இயற்றுதல், கூட்ட நேரம், கூட்டத்தை நடத்துறது, இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அரசால ஒருத்தர் நியமிக்கப்படுவார்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அவர் தான் எக்ஸிக்யூட்டிவா இருப்பார், அரசியல் சார்ந்து இருக்க மாட்டாரு, அவர் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலா இருப்பாரு. ஓகேவா? அவர் தான் என்ன பண்ணுவாரு? இந்த நகர்மன்ற கூட்டம் எப்பப்பெல்லாம் கூட்டணும் அந்த டைமிங்கு, ஓகேவா, கூட்டத்தை நடத்துறது. சரியா? அரசியல் சார்ந்த கூட்டம் கூடும், ஆனால் அந்த கூட்டத்தை நடத்துறது, அந்த கூட்டத்துடைய நேரம், இதெல்லாம் டிசைட் பண்றது யாரு? அரசால் நியமிக்கப்பட்ட அந்த நிர்வாக அலுவலர். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, இந்த மாதிரி முடிவுகள்லாம் அவர் எடுப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மாவட்ட திட்டக்குழு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன். ஓகேவா? ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வளர்ச்சி திட்ட வரைவுன்றதை உருவாக்கப்படும். ஒரு மாவட்ட நம்ம திட்டக்குழு உருவாக்குறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு திட்டக்குழு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க அந்த மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகளை அந்த வரைவை ஒரு டிராஃப்ட்ன்றதை உருவாக்குவாங்க. அது ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து பாருங்க, உள்ளாட்சி மற்றும் நகராட்சியில் உருவாக்கப்படும் திட்டத்தினை ஒன்று சேர்த்தல். அதாவது நகராட்சியின் அடிப்படையிலும் சரி, இல்லை கிராம ஊராட்சியிலும் சரி, அதான் இந்த இடத்துல உள்ளாட்சி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி அது கிராம ஊராட்சி. சரியா? கிராம உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி, இதுல உருவாக்கப்படக்கூடிய திட்டத்தை ஒன்று சேர்க்கிறது. அதாவது கிராம ஊராட்சிகளுக்கு என்ன செய்யணும், நகர்ப்புற ஊராட்சிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற திட்டத்தை இந்த திட்டக்குழு வகுக்கும். பேர்லேயே இருக்கு, அதனால ஈஸி தான். அடுத்து பாருங்க, மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் ஒரு மாவட்ட திட்டக்குழு கூடணும் அப்படின்னா, ஒரு முடிவு எட்டப்படணும் அப்படின்னா, கூடணும் அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 5ல் 4 பங்குக்கு குறையாம உறுப்பினர்கள் இருக்கணும். ஓகேவா சார்? 5 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 5ல் 3 பேர் இருக்காங்க, முடிவுகள் எட்டப்படுமா? இல்லை கூட்டம் கூட்டப்படுமானே கிடையாது. 5ல் 4 பங்கு உறுப்பினர்கள் குறையாம என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போதான் இந்த மாவட்ட திட்டக்குழு முடிவுகள் எட்டப்படும். ஓகேவா? அதே சமயத்தில் இந்த மாவட்ட திட்டக்குழுவோட உறுப்பினர்கள் யாரு? மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இருந்து வந்துருவாங்க. மாவட்ட பஞ்சாயத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வார்டு மெம்பர்ஸ், அவங்க வந்துருவாங்க, கவுன்சிலர்ஸ் அவங்க வந்துருவாங்க. ஓகேவா? அது இல்லாம பிளஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரமன்ற உறுப்பினர்கள் இருந்து வந்துருவாங்க. மாவட்டத்தில் இருந்து நகரமன்ற உறுப்பினர்கள் இருந்து வந்துருவாங்க. புரியுதா? சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இது என்னன்றது பார்த்துருவோமா? சிம்பிளா பாருங்களேன். இப்போ மாவட்ட பஞ்சாயத்துன்றது ஒன்று சொல்லிட்டோம். அடுத்து அந்த மாவட்டத்தில் கூடிய நகரமன்ற உறுப்பினர்கள் சொல்றோம். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உள்ளாட்சி அமைப்புல எப்படி இருக்கும்? மாவட்டம் இருக்கும், ஒன்றியம் இருக்கும், கிராமம் இருக்குமா? ஓகேவா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? மாநகராட்சி இருக்கும், நகராட்சி இருக்கும், பேரூராட்சி இருக்குமா? ஓகே, ஃபைன். புரிஞ்சா? இப்போ இந்த மாவட்டத்தையும் எடுத்துக்கோங்க, இந்த மாநகராட்சியோ நகராட்சியோ பேரூராட்சியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு சிட்டி இருக்கும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் அப்படின்றது, நல்லா பாருங்க, சேலம் அப்படின்றது
மாநகராட்சியா நகராட்சியா பேரூராட்சியா? மாநகராட்சி. ஓகே ஃபைன். அதே சமயத்தில் சேலம் அப்படின்றது ஒரு மாவட்டமா இல்லையா? மாவட்டம். இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போ சேலம்ன்றது சேலம் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வருவாங்க திட்டக்குழுக்கு. சேலம் என்றது ஆல்ரெடி ஒரு மாநகராட்சி, ஒரு சிட்டி. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரம், அது ஒரு நகரமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. அப்போ 2 இடத்துல இருந்துமே மாவட்ட அடிப்படையிலும் சரி, மாநகராட்சியினுடைய அடிப்படையிலும் சரி உறுப்பினர்கள் உள்ள வருவாங்க. அவங்க தான் இந்த திட்டக்குழுவோட உறுப்பினர்களாக உள்ள இருப்பாங்க. புரிஞ்சுதாமா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, மாநில நிதிக்குழு அலுவலகம் பரிந்துரைகள். பொதுவாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? மாநில அரசுக்கும் மாநகராட்சிக்கும் இடையே, இல்லை மாநில அரசுக்கும் நகராட்சி, பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே வரி சுங்க சட்டங்கள் மூலம் வரக்கூடிய வருவாயை பகிர்ந்தளிக்கும். என்ன பண்ணுவாங்க? பகிர்ந்தளிக்கும். அதுக்கான ஆலோசனைகளை பரிந்துரைப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வரக்கூடிய வருவாயை மாநிலத்தில் உள்ள நகராட்சிகளுடைய பல நிலைகளுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. பல்வேறு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்வாங்க. அடுத்து பாருங்க, நகராட்சிகளின் வரி வகைகள். ஒரு நகராட்சி இருக்கு, மாநகராட்சி ஒரு நகராட்சி இருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான வரிகளை விதிக்கணும், சுங்க கட்டணங்கள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக ஒரு நிர்ணயம் செய்யறது. ஓகேவா? இந்த மாதிரி பணிகள்லாம் யாருடைய வேலை? மாநில நிதிக்குழுடைய வேலை. அவங்க தான் அரசுக்கு பரிந்துரைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அரசு என்ன முடியும், நல்லா பாருங்க, பரிந்துரை தான், அரசு என்ன பண்ணுமோ பண்ணும். ஓகேவா? மாநிலங்கள் வழங்கக்கூடிய நிதி உதவக்கூடிய மாநிலங்கள் அதுல இருந்து வழங்குறது. அதுக்கடுத்து நகராட்சியின் நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மாநில நிதிக்குழுவுடைய வேலை. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி என்னது? வாலாஜாபேட்டை. சரியா? வாலாஜாபேட். ஸோ வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்து 3வது பெரிய அமைப்பான மாநகராட்சிக்கு வரும். ஓகேவா? ஸோ மாநகராட்சி நகர உள்ளாட்சி அமைப்புகளிலேயே இருக்கக்கூடிய உச்ச அமைப்பு பார்த்துருப்போம், மாநகராட்சி. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த மாநகராட்சி அமைப்பு ஒரு சட்டப்பூர்வமான நிர்வாக அமைப்பு. இதுல ஒதுக்கீடு அப்படின்றது பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் ப்ரொபோர்ஷன்ல வழங்கப்படும். அதே போல பெண்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. மாநகராட்சி மன்றம் அது இல்லாம நிலைக்குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டி, இரண்டும் விவாதிக்கும் அமைப்பாகவும், இந்த ரெண்டுமே விவாதிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும், செயலாக்க அமைப்பாகவும் இருக்கும். அடுத்து பாருங்க, நிலைக்குழு. எப்படி நம்ம நகராட்சியில் பார்த்தோமோ அதே போல மாநகராட்சி நிலைக்குழு. ஓகேவா? இந்த நிலைக்குழு மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுவது. இப்ப நிலைக்குழுக்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகேவா? இப்போ மாநகர மன்றம் இருக்கும், அது மாநகராட்சியுடைய மன்றம் இருக்கும், நகர மன்றங்கள் இருக்கு. அதில் நிலைக்குழுன்றது உருவாக்கப்படுவாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி. முக்கியமான முடிவுகள் செயலாக்கம்ன்றது எல்லாமே இந்த நிலைக்குழுக்கள் தான் செய்யும். ஓகேவா? அப்போ மாநகராட்சிக்கு துணையாக இந்த குழுன்றதான் செயல்படும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, இப்போ உங்க வீடு இருக்கு, தாத்தா தான் வீட்டில் பெரியவர். ஓகேவா? அவர் தான் ஃபேமிலியோட ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வீட்லயே இன்னொரு சின்ன கமிட்டியை ஃபார்ம் பண்றீங்க, இன்னொரு முக்கியமான கமிட்டி, சின்ன கமிட்டியை ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, வீட்டுடைய ஹெட் தாத்தான்றதுக்காக அது ஒரு முக்கியமான வீட்டுக்குள்ளேயே இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்றீங்க. ஓகேவா? அப்போ அதுலேயும் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்போ உங்களுடைய வயது முதிர்ந்த மூத்தவரான தாத்தா உள்ள சேர்ப்பீங்களா, சேர்க்க மாட்டீங்களா? சேர்ப்பீங்க இல்லையா? அதே போலதான் மாநகராட்சியுடைய தலைவராகவும் மேயர் இருப்பாரு. ஒரு நிலைக்குழு, மாநகராட்சிக்கு துணையா இருக்கு செயல்படுவதற்காக ஒரு நிலைக்குழு உருவாக்குறீங்க அப்படின்னா, அந்த நிலைக்குழு உருவாக்கிட்டீங்கன்னாவே அதோடைய தலைவராக யார் தான் இருப்பா? மேயர் தான் இருப்பார். புரிஞ்சுதா? அப்போ நிலைக்குழு மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுறது இதனுடைய வேலை. ஓகேவா? இந்த நிலைக்குழு யார் இருப்பா? ஆட்டோமேட்டிக்கா மேயர் உள்ள வருவாரு, துணை மேயர் உள்ள வருவாரு. இது இல்லாம அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ், இவங்க உள்ள வருவாங்க. புரியுதா? வார்டு மெம்பர்ஸ் உள்ள வந்துருவாங்க. புரியுதா? இவங்க எல்லாம் சேர்ந்த அமைப்பு ஒரு நிலைக்குழுவா உருவாகும். புரியுதா? இதுல மேயர் நிலைக்குழுவுடைய தலைவரா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவர் தான் நிலைக்குழுவோட தலைவர். ஓகேவா? ஒவ்வொரு குழுவும் 3 to 5 உறுப்பினர்கள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. புரியுதா? நல்லா பாருங்க, இந்த நிலைக்குழுன்னு பாக்குறோம் இல்லையா? இந்த நிலைக்குழுன்ற ஒன்னா அவங்களுக்கு எத்தனை நிலைக்குழு வேணுமோ உருவாக்கிடும். ஓகேவா? ஆனா நிலைக்குழு உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நிலைக்குழுவுடைய தலைவர் யாரு? மேயரா இருப்பாரு. இது இல்லாம மற்ற உறுப்பினர்கள் என்ன வருவாங்க? அந்த நிலைக்குழுவோட உறுப்பினர்களா வருவாங்க. வார்டு உறுப்பினர்கள்லாம் நிலைக்குழுவோட உறுப்பினர்களா வருவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு குழுவும், இந்த நிலைக்குழுவும் 3 to 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். இதுல மேயரும் துணை மேயரும் உட்பட. புரிஞ்சதா?
ஸோ ஓகே, அடுத்து பாருங்க மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யாரு? நல்லா பாருங்க, அரசியல் சார்ந்து மாநகராட்சியுடைய தலைவர். நல்லா பாருங்க, மாநகராட்சியுடைய தலைவர் சொல்லுவோம், தலைவர். மாநகராட்சியுடைய தலைவர்னாவே மேயர். இதுவே மாநகராட்சியுடைய நிர்வாக அலுவலர் அப்படின்னா அது எக்ஸிகியூட்டிவ் சார்ந்து. ஓகேவா? அவங்க அரசியல் ரீதியா வருவாங்க. இவர் கவர்மெண்ட் அஃபீஷியலா படிச்சவர். புரியுதா? கவர்மெண்ட் அஃபீஷியலா ஒரு என்ன சொல்லுவார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ள வருவார். ஓகேவா? அவரை நம்ம என்ன சொல்லுவோம், மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவோம். மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதான் இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்திய ஆட்சி பணி. ஓகேவா? இவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் தான் ஒரு மாநகராட்சி ஆணையர் இருக்கான அவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மாநகராட்சியுடைய தலைவர் யாரு? அவர் தான் மேயர். மேயரை நாம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறோமா? மக்களாகி நாம டைரக்டா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. தமிழ்நாட்டில் அது கிடையாது. மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். மேயரும் சரி, துணை மேயரும் சரி. ஓகேவா? அப்ப நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க யாரு? எல்லா இடத்துலயும் வார்டு மெம்பர்ஸ் மட்டும்தான். புரியுதா? இதுல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். புரியுதா? ஸோ அடுத்து பாருங்க, மாநகராட்சியுடைய முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சி இந்தியாவில் மும்பை மாநகராட்சி ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, பதவிக்காலம். மாநகராட்சியுடைய பதவிக்காலம் என்னது? 5 ஆண்டுகள் தான். ஒரு வார்டு குழுன்றது உருவாக்கப்படும். ஏன்னா சிட்டின்னு பார்க்கும்போது, மாநகராட்சின்னு பார்க்கும்போது அதுல கூடிய ஒரு வார்டே ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ அதுவே ஒரு வார்டு குழுவாகவும் செயல்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வார்டு குழுக்கள் அமைப்பு. இந்த வார்டு குழுக்கள் அமைப்பு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தலைவருடைய பதவி 1 வருஷம் தான். ஓகேவா? ஒருத்தர் தலைவரா இந்த வார்டு குழுன்றதுல தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னா 1 வருஷம் தான் அவருடைய பதவி காலம். திரும்ப 2வது வருஷமும் இருக்கலாமா? தாராளமா மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் அந்த வார்டு குழுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மன்ற கூட்டங்களில், மாநகரத்துடைய மன்ற கூட்டங்களில் சமமான வாக்குகள் எனில், ஏதாவது மாநகராட்சி சார்ந்து ஒரு நிர்வாக முடிவுகள், ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க, இல்லை முக்கியமான ஏதாவது ஒரு விவாதிக்கிறாங்க, ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பிரியா, அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணலாம், பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட எப்படி நம்ம லோக்சபா, ராஜ்யசபா, மாநிலத்துடைய சட்டமன்றம், மேலவை, கீழவை, இதெல்லாம் எப்படி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க இல்லையா? ஓகேவா? ஒரு பில் பாஸ் பண்ற மாதிரி. அதே போல ஒரு முடிவுகள் எடுக்கப்படுது, தீர்மானம் எடுக்கப்படுதுன்னா அது மாதிரி ஓட்டெடுப்பு நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சமமான வாக்குகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 இடத்துலையும் வேணும் வேணாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்ல எப்படி நம்ம காஸ்டிங் ஓட்டுன்றது பார்த்துருப்போம், மாநிலங்களவை தலைவருக்கும் மக்களவை தலைவருக்கும். அதே போலதான் மாநகராட்சியுடைய மேயருக்கும் கடைசியில தான் அந்த தீர்மானிக்கக்கூடிய வாக்கு மாநகராட்சி மேயருக்கு இருக்கும். ஓகேவா? மாநகராட்சி தலைவரான மேயருக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, மேயர் மன்ற உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு. அதாவது மாநகர சார்ந்த அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியுடைய உறுப்பினர்கள் மீது, வார்டு மெம்பர்ஸ் மீது கட்டுப்பாடுன்றது. ஏன்னா அவர் தானே தலைவர், கண்டிப்பா கட்டுப்பாடுன்றது விதிச்சிருப்பார். ஓகேவா? அவர் கையில் தான் அந்த கட்டுப்பாடுன்றது இருக்கும், கண்ட்ரோல்ன்றது இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இது நம்ம பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இது இல்லாம இந்த என்ன சொல்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல இது 3 இது இல்லாம மக்கள் பெருமளவு செட்டில்மெண்ட் ஆகி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராணுவ குடியிருப்புகள், கண்டோன்மெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? கண்டோன்மெண்ட்ஸ் சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி இடத்துல ராணுவம் சார்ந்த மக்கள், அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே அவங்களுடைய முக்கியமான எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஒரு சில ராணுவம் சார்ந்த விஷயங்கள், அந்த ஒரு தனியாக ஒரு செட்டில்மெண்ட்றது தனி. அங்கே எல்லாருக்கும் அனுமதி இருக்குமானா இருக்காது. ராணுவம் சார்ந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கும். ஸோ கண்டோன்மெண்ட்ஸ்ன்றது தனியாக ஒரு செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இருக்குமா? ஸோ அப்போ அந்த குடியிருப்பு எல்லாமே என்ன சொல்லுவோம்? கண்டோன்மெண்ட்னு சொல்லுவோம். அதுவும் என்னது? மற்ற நகர்ப்புற பஞ்சாயத்துகள்ல வந்துடும். ஓகேவா? அடுத்து போர்ட் ட்ரஸ்ட். என்னது? போர்ட் ட்ரஸ்ட். இது கண்டோன்மெண்ட், இது போர்ட் ட்ரஸ்ட். புரியுதா? போர்ட் சார்ந்தது. இப்போ ஒரு துறைமுகம் இருக்குன்னா அதை சார்ந்த மக்கள் வேலை செய்யறவங்க, அங்க இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் யூனியன் இருக்கும். அங்கேயும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி அந்த மக்களுக்கான ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த துறைமுக பொறுப்பு கழகம் சொல்லுவாங்க, போர்ட் ட்ரஸ்ட். ஓகேவா? அடுத்து சிறப்பு நோக்க நிறுவனம், ஸ்பெஷல் ஏஜென்சி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி. அடுத்து நகர் பகுதி குழுக்கள், அதை பார்த்தோன்னா டவுன் ஏரியா கமிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து அறிவிக்கப்பட்ட பகுதி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இல்லாம குடியிருப்புகள், டவுன்ஷிப். அதாவது பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, முக்கியமான என்ன சொல்றது ஒரு பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இல்லை முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெய்வேலி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நெய்வேலின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸெல்லாம் பார்த்துருப்பீங்க, நெய்வேலி டிஎஸ்ன்னு போட்டிருக்கும். டிஎஸ்னானது டவுன்ஷிப். டிஎஸ்னா எதை குறிக்குது? டவுன்ஷிப்பை குறிக்குது. ஓகேவா?
அப்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு 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 ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரியோ தான் நடக்குது, அதில் தொழில் அது ஒரு மிக பெருசாக இருக்குது, அதில் வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் ஒரு இடத்துல பகிர்ந்து அவங்களுடைய மக்கள்லாம் ஒரு இடத்துல செட்டில்மெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். அதுவே ஒரு ஒரு பேரூராட்சியோ நகராட்சி மாதிரி இருக்கும், ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஒரு பஞ்சாயத்துகள் மாதிரி சார்ந்திருக்கும் இல்லையா, அங்கேயும் இந்த மாதிரியான எல்லா விஷயமும் நடக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான நகர்ப்புறங்கள்ன்றது இருக்கும். புரியா? நகர் பஞ்சாயத்துகள் இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்க, தமிழ்நாட்டில் முதல் முறையா மாநகராட்சி சபை கூட்டம் எப்போ? நவம்பர் 1, 2022 தான் நடந்திருக்கும். ஓகேவா? கிராம சபை கூட்டம் வேற, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல மாநகராட்சி ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், பேரூராட்சி ஆகட்டும், இந்த 3 அமைப்புகளும் சரி. ஓகேவா? நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சொல்றோமா, இதுல தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஒரு நகர சபை கூட்டம் நடந்தது அப்படின்னா முதலாவது நவம்பர் 1 இருந்தா 2022. நவம்பர் 1 2022 வருஷத்துக்கு ஒரு டைமாவது கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் முறையாக நவம்பர் 1 தான். நவம்பர் 1ன்றது என்னது? உள்ளாட்சி நாள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். ஆனால் இந்த 2022 ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் முதல் உள்ளாட்சி தேர்தல். தமிழ்நாட்டில் முதல்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ மொத்தமா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்து இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பொதுவாக உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 1,17,000 பேர். 1,17,000 பிரதிநிதிகள் பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஃபர்ஸ்ட் டைம்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அது வேற விஷயம், அது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? தமிழ்நாட்டில் நகர உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 96 நடந்திருக்கும், 94 சட்டம் இயற்றப்பட்டு 96 நடந்திருக்கும், 2001, 2006, 2011, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன இருக்கும், 2019, 20, 22 நடந்திருக்கும். ஓகேவா? 2011 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மூலயமா எக்ஸ்டென்ஷன் பீரியட், அது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பான தேர்தல் நடக்காமல் வந்திருக்கும். ஸோ என்ன சொல்றது, 6 மாதம் மேலும் நீட்டிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2018 ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு 6 மாதம் நீட்டிப்பு, கடைசியில் 2019 உள்ளாட்சி அமைப்பான தேர்தல் ஃபைனலி நடத்தப்பட்டிருக்கும். சரியா? எப்போ? டிசம்பரில். ஓகேவா? 2019 டிசம்பரில் ஒரு தேர்தல், 2021 அக்டோபரில் ஒரு தேர்தல் நடந்திருக்கும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி ரெண்டா? நல்லா பாருங்க, இது ரெண்டுமே கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல். ஏன் ரெண்டை தனியாக பிரித்து நடத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் என்ன சொல்றது, நம்ம புதிதாக மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து எந்தெந்த மாவட்டம் பிரிஞ்சதோ, ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டம் பிரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த 2 மாவட்டமும் அந்தந்த எந்தெந்த மாவட்டத்துலேருந்து எந்தெந்த மாவட்டம் பிரிஞ்சதோ இந்த மாதிரி ஒரு 9 மாவட்டங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்கே உள்ளாட்சி அமைப்பான தேர்தல் 2021 அக்டோபரில் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 2019 டிசம்பரில் பிரிக்கப்படாத மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடிச்சிருப்பாங்க. புரியுதா? அப்போ 2019, 2021 இந்த இடத்துல கிராம உள்ளாட்சி அமைப்பான தேர்தல்ன்றது இப்போ ரீசனாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த 2022 அப்படின்றது நகர்ப்புற, அதான் நான் போட்டிருப்பேன். கீ அப்படின்னா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள், இது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2022 பிப்ரவரியில் நடந்திருக்கும். ஓகேவா? 2022 பிப்ரவரியில் நடந்திருக்கும். இந்த டேட்டாலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலே இருக்கும், அந்த வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா இது பேஸ் பண்ணி எங்கேருந்து எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்பானோ சொல்ல முடியாது. பிப்ரவரி 2022 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பான தேர்தல் நடந்திருக்குமா? ஓகேவா? எல்லா இடத்துக்கும் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புறத்தில் ஒரே ஒரு பேரூராட்சி நடந்திருக்காது. என்னது? தூத்துக்குடி. இதில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடம்பூர் பேரூராட்சி. இந்த கடம்பூர் பேரூராட்சிக்கு 2022 செப்டம்பரில் தான் நடந்திருக்கும். சரியா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பான தேர்தல்ன்றது நடந்திருக்கும். மற்ற தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாத்துக்குமே ஒன்றா 2022 பிப்ரவரியில் எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ முக்கியமான ஒரு சில சட்டங்கள். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம். நல்லா பாருங்க, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னாலும் சரி, மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? மதராஸ்னா என்னது? அது என்னவோ மாறிடுச்சு, தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்ணிடுச்சா? ஓகே. பஞ்சாயத்துன்றது என்னது? ஊராட்சி. ஓகேவா? சட்டம். புரிஞ்சதா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னாலும் சரி, மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். 1958 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஓகேவா? இந்த சட்டம் தான் அதுக்கப்புறம் 74வது 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வந்ததுக்கப்புறம் இது என்னது கொஞ்சம் மாற்றப்பட்டு, கொஞ்சம்ல நிறைய மாற்றப்பட்டு என்னது திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்னது? தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், அதான் வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது 94 உருவாக்கப்பட்டிருக்கும்.
ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தம் பண்ணியிருப்பாங்க 96ல் அடிக்கடி. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை என்று திருத்தம் நடந்திருக்கும். இதெல்லாம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ பதவிக்காலம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிப்பதற்காக இந்த ஒரு திருத்த சட்டம்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் 2019 டிசம்பர்லையும் அக்டோபர்லையும் எலெக்ஷன் நடந்தது. சார் 2019 டிசம்பரில் எலெக்ஷன் நடந்தது. 2021 அக்டோபரில் எலெக்ஷன் நடந்தது. எதுக்கு? ஊராட்சிகளுக்கு, கிராம ஊராட்சிகளுக்கு. 2022 பிப்ரவரியில் நகராட்சிகளுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ ஃபைன். இப்போ முக்கியமான சட்டப்பிரிவுகள் எதை சார்ந்து? உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து. ஓகேவா. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து, அர்பன் லோக்கல் பாடிஸ் சார்ந்து. சட்டப்பிரிவு 243 P ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. 243 P ஸ்டார்ட் ஆகுது. 243 P அப்படின்றது ஜஸ்ட் டெஃபினிஷன். இதை விட்டுருவோம். ஜஸ்ட் டெஃபினிஷன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க, வரையறைன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. 243 Q அப்படின்றது நகர்ப்புற உள்ளாட்சியுடைய உருவாக்கம். எப்படி கிராமப்புற உள்ளாட்சியுடைய உருவாக்கம்னு ஒன்று பார்த்தோம், அதே போலதான் நகர்ப்புற அளவில் இருக்கக்கூடிய அதனுடைய உருவாக்கம். 243 R அப்படின்றது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பினுடைய உருவாக்கம். ஓகேவா. இந்த 3 அடுக்கு இருக்கும். அடுத்து சொல்ல மாநில தேர்தல் ஆணையம் இது நடத்துது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா. அடுத்து பாருங்க 243 T. இது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியினுடைய இடஒதுக்கீடு. பட்டியலான மக்கள், அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியலான மக்கள், பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு படிக்கிறோம் இல்லையா. இதை சொல்லக்கூடியது 243 T. 243 B U என்ன சொல்லுது? பதவிக்காலம். 5 வருஷம் சொல்றோம் இல்லையா, அந்த பதவிக்காலத்தை பத்தி சொல்லும். 243 V என்ன சொல்லும் அப்படின்னா உறுப்பினருடைய தகுதி நீக்கம். உறுப்பினருடைய தகுதி நீக்கத்தை பத்தி சொல்லும். 243 W என்ன சொல்லுதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகாரங்கள் மற்றும் பணிகள். யாருடையது? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புடைய அதிகாரம் மற்றும் பணிகள். அங்க 243 G பார்க்கிறோம் இல்லையா, அதே மாதிரி W. அடுத்து பாருங்க 243 X என்ன சொல்லுது? நகர்ப்புற சார்ந்த அந்த அமைப்புகள் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம், அவங்களுக்கான வரி விதிப்பு அதிகாரம். 243 Y என்ன சொல்லுதுன்னா எனது நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்லுது. ஓகேவா. உள்ளாட்சி அமைப்புக்கான ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி சொல்லும். 243 Z என்ன சொல்லுதுன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பான தேர்தல், எலெக்ஷன்ஸ் சொல்லுது. அடுத்து 243 ZT மாவட்ட திட்டக்குழு, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷனை பத்தி சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ஒரு யூனிட்டே, பார்த்துக்கோங்க. சரியா. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் மற்றும் சவால்கள் அப்படின்ற சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னது? பொதுவாக ஒரு கிராம உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, நகர உள்ளாட்சி அமைப்பில் இருக்குன்னா பொதுவாக அந்த உள்ளாட்சி அமைப்பில் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான நிர்வாக அதிகாரம், அந்த நிர்வாக பரவலாக்கம், மக்களாட்சி பரவலாக்கம் அப்படின்றது, அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது ஃபுல்லாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இருந்தாலும் என்னது நம்ம பஞ்சாயத்துகள் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டாலும் இன்னும் அரசனுடைய நிர்வாகம்ன்றது, அதனுடைய தாக்கம்ன்றது, குறுக்கீடுன்றது, அரசு சார்ந்த மிஷினரி ஆகட்டும் இல்லை அரசாங்கம், பொது அரசாங்கத்தினுடைய குறுக்கீடுன்றது எல்லா இடத்துலையும் அதுக்கான அதிகாரம் முழுசாக அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா பஞ்சாயத்துகள்லாம் கிடையாது. ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் இல்லையா. ஓகேவா. அது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை மாநில அரசுடைய கொஞ்சம் கண்ட்ரோலாகன்றதும் இருக்கலாம். ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான வரையறையின்மை இல்லை. ஆமாம். இப்போ கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் இதெல்லாம் உங்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துக்கு 29, நகர்ப்புறத்துக்கு 18 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, இதை சார்ந்த பணிகளுக்கான அதிகாரம் முழுசாக கிராமப்புறத்துக்கோ அந்த நகர்ப்புறத்துக்கோ இருக்கா அப்படின்னா எல்லா டைம்லையும் இருக்காது. ஒரு சில இடத்துல அரசனுடைய குறுக்கீடுன்றது இருக்கும். சரியா. கண்டிப்பாக இன்டைரக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா. இது பெரும்பாலும் இருக்காது. இப்போ நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கிராம பகுதிக்கோ, அதை கிராம பஞ்சாயத்துகளுக்கோ, இல்லை ஒன்றியம், இல்லை மாவட்டம் இந்த பஞ்சாயத்துகளுக்கோ, இல்லை நகர்ப்புற அளவில் ஒரு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, அதனுடைய அந்த ஒரு நிர்வாக அமைப்புக்கு, அந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புக்கு தேவையான ஒரு நிதி ஒதுக்கீடுன்றது சரியான அதனுடைய தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புரியுதா. கண்டிப்பான்றது கொஞ்சம் என்ன சொல்லுது, ஏன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ சரியான அளவில் அவங்களால எல்லா ஒதுக்கீடும் கொடுக்க முடியுமானா கிடையாது. இப்போ எப்படி சென்ட்ரல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்றது எல்லா ஸ்டேட்டுக்கும் சரியான அளவில் என்ன சொல்லுது, நம்ம அந்த ஒரு ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன்றது இருந்தாலும், பகிர்வுன்றது இருந்தாலும், நிதி பகிர்வு இருந்தாலும் எல்லா டைம்லையும் சரியான முறையில் ஒதுக்கப்படுதா, இல்லை ஒதுக்குனாலும் உடனே அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கான்றது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இங்கேயும், ஸ்டேட்டுக்கும் லோக்கல் பாடிஸுக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க முடிவுகளில். ஆமாம். இப்போ கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில், கிராம உள்ளாட்சி அமைப்பில் இருக்கட்டும், இல்லை நகர உள்ளாட்சி அமைப்பில் சொல்லுவேன், ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய காஸ்ட், புரியுது, அவங்களுடைய ரிலீஜியன், அதை க்ரீட் அதை பார்த்தீங்கன்னா க்ரீடுமா.
ஸோ நிறைய பேர் க்ரீடினா ரிலீஜியன், சரியா? ஸோ அது தெரியாது, அதுக்காக சொல்கிறேன், சரியா? இதன் அடிப்படையில் ஒரு இன்ஃப்ளூன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அங்கே யார் டாமினேட் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி இருக்கும், அங்கே முடிவுன்றது இருக்கும். அப்போ முடிவுகள் எடுக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் சாதி, வகுப்பு, சமயம் இதெல்லாம் தலையீடு இருக்கா? ஆனால் இருக்குது. ஓகேவா? இருக்குது. அடுத்து பாருங்கள், அலுவலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பற்ற நிலை. இப்போ கவர்மெண்ட் சார்ந்து இப்போ நகராட்சியோ மாநகராட்சியோ இல்லை பேரூராட்சியோ அதில் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க பார்த்தீங்களா, நிர்வாகம் வந்து படிச்சுட்டு வந்து ஒரு குரூப் எக்ஸாம் உள்ள வந்து வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள், அவங்களுடைய அலட்சியம்ன்றது பொறுப்பற்ற நிலைன்றது இருக்குமானா இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம பொதுவாக சொல்ல முடியாது, மேக்ஸிமம் இருக்கும் இல்லையா? இருக்கும். அதே போல் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்மளுக்கு தேவையான எல்லாமே, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பொதுவாக இந்த பொதுவாக இந்த உள்ளாட்சி அமைப்பு என்னது, மக்கள் அவங்களே நிர்வகிச்சுக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க பூர்த்தி செய்யணும், அதுக்கான தேவைகள் நடவடிக்கைகள் எடுத்துக்கணுன்றது தானே. அதுக்காக தானே உள்ளாட்சி அமைப்பில் உருவாக்கப்படுது, அதுக்காக தானே தேர்தல் நடக்கப்பட்டு அவங்களுக்கான பிரதிநிதிகள் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் மக்களுக்கு தேவையான யாரெல்லாம் ஓட்டு போட்டு தன்னுடைய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் என்ன சொல்லுது, நிறைய இடங்களில் செய்கிறது கிடையாது. புரியுதா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்களுக்கான பவர்ஸ் யூஸ் பண்ணி வேறு அவங்களுடைய என்ன சொல்ல இருக்கும். முழுசாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு செயல்பாடு, தேவைகள் இதெல்லாம் முழுசாக செயல்படுத்தப்படுதா, தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா அப்படின்னா அதுலேயும் ஒரு மந்த நிலைன்றது இருக்கும், சரியா? ஸோ இது எல்லாமே பக்காவாக நடந்துட்டா அப்புறம் என்ன பெரிய விஷயம். கிராமங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான், சரியா? ஸோ கடைசியாக பாருங்கள், ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நகராட்சி தலைவராக பெரியார். நகராட்சி தலைவராக பெரியார். ஸோ பெரியார் நகராட்சியினுடைய தலைவராக இருந்தவர். ஸோ அப்போதைய ஈரோடு நகராட்சியினுடைய தலைவராக இருந்திருப்பார் 1917 ஓகேவா? ஸோ அவருடைய காலகட்டத்தில் அவருடைய நகராட்சி தலைவராக இருந்தபோது முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதின்றது உருவாக்கி கொடுத்துருப்பாரு, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருப்பாரு. முதல்ல குழாய் மூலம் நகராட்சிகளே, இந்தியாவிலேயே நகராட்சிகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தது 1919 ஈரோடு தான் பண்ணியிருப்பாரு, பெரியார் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இந்திய நகராட்சி வரலாற்றில் முதலில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எந்த திட்டம்? இந்த குடிநீர் விநியோகம், குழாய் மூலமாக குடிநீர் விநியோகம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஏப்ரல் 24 அப்படின்றது இந்த டேஸில் இம்பார்ட்டன்ட் டேஸில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏப்ரல் 24 அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் டே. நவம்பர் 1 அப்படின்றது தமிழ்நாடு உள்ளாட்சி நாள், சரியா? உள்ளாட்சி நாள். டிசம்பர் 25 அப்படின்றது நல்லாட்சி நாள், குட் கவர்னன்ஸ் டே. அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பிறந்தநாள் இல்லையா, அது குட் கவர்னன்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கடைசியாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% இடஒதுக்கீடுன்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சட்டமன்றத்தை நிறைவேற்ற பிறக்கும் 2016 தமிழ்நாட்டில். ஸோ கிராமப்புற அளவில் ஒரு 50% அப்படின்றது. ஸோ பீகாரில் முதல்ல கொண்டு வந்த மாநிலம் பீகார், 2006 கொண்டு வந்திருப்பாங்க, சரியா? ஸோ இப்போது கிராமம் சார்ந்த கிராம உள்ளாட்சி அமைப்பாகட்டும், இல்லை நகரப்புறம் சார்ந்த நகர உள்ளாட்சி அமைப்புகளாகட்டும், இதில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடுன்றது இருக்குது. ஓகேவா? வேறு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 1/3 பங்கு, சரியா? எப்படி 1/3 பங்கு பெண்களுக்கு இருக்கணும்னு பார்த்தோமா, ஆனால் 50% இடஒதுக்கீடுன்றது இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 3/1 இது சட்டம் சொன்னது, புரியுதா? நம்ம அரசாங்கம் 50% என்ன சொல்றது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் ஒரு மாதிரி என்ன சொல்றது வேரி ஆகும், அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்க வேண்டியதான், சரியா? ஸோ என்னன்றதை பார்த்துருமா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இருந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்று தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் 25 இருக்குது, ஓகேவா? 21 மாநகராட்சி சொல்லியிருப்பாங்க, 152 நகராட்சிகள் சொல்லியிருப்பாங்க, 561 பேரூராட்சிகள் இருப்போம் சொல்லியிருப்பாங்க. இது தமிழகத்தினுடைய நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? இந்த நம்பர்ஸில் ஒரு சில இடத்துல வேரியன்றது இருக்கும், ஒரு சில இடத்துல வேரியேஷன்றது இருக்கும், மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதே 6th ஸ்டாண்டர்டில் பாருங்களேன், 6th ஸ்டாண்டர்டில் அந்த பழைய டேட்டா, ஒரு சில பழைய டேட்டா இருக்கும். கிராம ஊராட்சிகள் வந்து பார்த்தோன்னா 12525, இதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, ஓகேவா? மற்றபடி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சிகள் 36 கொடுத்துருப்பாங்க, பேரூராட்சிகள் 490, மாவட்ட ஊராட்சிகள் 36 தான், சரியா? சொல்கிறேன், ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், ஒரு சில டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும், அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, ஓகேவா? பாருங்க, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இது பழைய டேட்டா. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் நம்ம அடுத்த டேட்டா பார்ப்போம், ஓகேவா? அதில் ரீசெண்டாக நடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான டேட்டாஸ்ன்றது இருக்கும்.
ஓகேவா? இது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம் நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. புரியுதா? இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க வேணும்னா, ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் இங்கேயே பார்த்துட்டாலும் சரி. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன். பாருங்க, 525, 388, 36 இந்த 3 டேட்டாவும் கரெக்ட். புக்கில் கொடுத்துருந்தா அந்த 3 டேட்டாவும் இது கரெக்ட். சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நகராட்சிகளுக்கு. ஸோ மாநகராட்சி 21 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ புதிதாக இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4 உருவாக்கப்பட்டது. சரியா? நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம திருவண்ணாமலை, நாமக்கல் இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இருக்கும். ஸோ இந்த 21 + 4 25. அதே போல் நகராட்சிகள்னு பார்க்கும்போது 138, பேரூராட்சிகள் 490, மொத்தம் 649 கொடுத்துருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாம்மா. கடைசியாக அந்த 25 மாநகராட்சிகள் என்னென்ன புத்தகத்தில் ஆல்ரெடி 21 கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 4ன்னு பார்த்தோமா, என்னென்னது? காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. இது ரீசெண்டாக மாநகராட்சி அந்தஸ்துக்கு போனது. நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக அங்கீகாரம் பெற்றது. சரியா? உயர்நிலை அடைந்த ஒரு அமைப்புகள். ஸோ ஒரு சிட்டிஸ் பார்த்துட்டோமா? ஓகேவா? ஸோ புரிஞ்சதா? ஸோ அவ்வளோதாம்மா. சரியா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெலாம், நான் சொன்ன டேட்டா இதில் காட்டுறதுலாம் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரியா? 138, 490, 21 இருக்கும். 21 தான். நல்லா பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஓகே தான். சரியா? அதெல்லாம் ஓகே தான். ஓகேவா? ஆனால் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணுது என்ன? இப்போ கரண்ட் அஃபேர் ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாநகராட்சியோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 21 ஆப்ஷன் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 21க்கும் 24 இருக்கும். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறது? கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ 25 இருக்கும். அப்போ நம்ம ஆப்ஷனில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்டேட்டாக கரண்ட் அஃபேர் ஓரியன்டாகவும் அப்டேட்டாக இருங்க. ஒருவேளை புக் பேஸ் பண்ணி அவங்க ஆன்சர் கொடுத்தாலும் சரி, நம்ம இல்லை சார் 25ன்ற ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை, 21 தான் இருக்கு, நான் அதை தான் டிக் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் வந்து சார் 25 ஆப்ஷன் இருந்துச்சு, நான் 25 தான் டிக் பண்ணேன், 21 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுக்கும்போது புக்கில் இருக்க மாதிரி 21 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 25 கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், கரண்ட் அஃபேர் அதான் நம்ம படித்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்? நம்ம கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீ சேலஞ்ச் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ரைட் ஆன்சர் என்னவோ நம்ம தாராளமாக அதுக்கு கீ சேலஞ்ச் பண்ணலாம். புரியுதாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட் வந்து முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட். ஆக்சுவலாக பெரிய ஈவெண்ட்னா எப்படி 11th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும், 9th இருக்கும், 6th இருக்கும். நிறைய நிறைய டேட்டாஸ்ன்றது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்டாக நம்ம வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அழகாக படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் என்ன சொல்கிறது, நம்ம மிடில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கான ஒயிட் பேக்ரவுண்டில் இல்லை இதே பிடிஎஃப் சரி ஒயிட் பேக்ரவுண்டாக மாற்றி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிக்கலாம். சரியா? ஸோ ஓகேம்மா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா. தேங்க்யூ.